விஜயின் கோட் திரைப்பட வெளியீட்டை ஒட்டி நெல்லை ராம் சினிமாஸில் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், நீங்க நேரலையில் இருக்கீங்க. ராம் சினிமாஸ்ல எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம ரசிகர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கு? விஜய் நடித்துள்ள 67வது திரைப்படமான இந்த படத்தை பிரபல தயாரிப்பாளர்கள் கல்பாத்தி அகோரம் அதிபர் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல தயாரிச்சிருக்கிறாங்க. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனத்துல வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் யுவன் ராஜா இசையமைச்சிருக்கிறாரு. இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் அப்படிங்கிறது விஜயோட திரைவாழ்வுல இவர் நடித்துள்ள 68வது திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தை பாத்தீங்கன்னா அதே மொத்தம் 10க்கும் மேற்பட்ட முக்கிய கதாபாத்திரங்கள், அதாவது பாத்தீங்கன்னா பிரபுதேவா, அதிபர் பாத்தீங்கன்னா பிரசாந்த், அஜ்மல் அமீர், மைக் மோகன், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெயராம், லைலா, பிரேம்ஜி அமரன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது பேன் இந்தியா திரைப்பட உருவாகி இருக்கிற இந்த படம் தற்போது 9 மணி அளவுல வெளிவரக்கூடிய நிலையில நாம இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா நெல்லையில இருக்கிற ராமுத்ராம் திரையரங்கம். இந்த ராமுத்ராம் திரையரங்கத்துல காலை தொடங்கி அந்த ரசிகர்களோட உற்சாக கொண்டாட்டம் நடைபெற்று இருக்குது. எப்படி பாத்தீங்கன்னா டிஜே, அதே மாதிரி செண்டாபேலம் உள்ளிட்ட பல்வேறு கொண்டாட்டங்களோட மத்தியில இந்த படம் 9 மணி அளவுல வெளிவரக்கூடிய நிலையில 1500 இருக்கைகள் கொண்ட இந்த திரையரங்கத்துல தற்போது திரையரங்கம் நிறையக்கூடிய நிலையில இருக்குது. நெல்லையில மட்டும் பார்த்தீங்கன்னா 6 திரையரங்குகள், அதாவது மாநகரத்துல மட்டும் 6 திரையரங்குகள்ல வெளிவரக்கூடிய இந்த படம் மாவட்டம் முழுவதும் ஏறத்தாழ 15க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் வெளிவருது. இதனை விட்டு பாத்தீங்கன்னா தற்போது ரசிகர்களோட உற்சாக கொண்டாட்டம் கலகிட்டு இருக்குது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவகுமார்.